Hello friends, welcome to Erode Ammachi சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போறோம். இந்த வெள்ளை குருமா பாத்தீங்கன்னா நல்ல சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, பாருங்க. இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். மீதி இருக்கிற ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அதாவது இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் மட்டும் போனால் போதும். அதுக்காக நம்ம நல்ல ப்ரௌன் கலர்லலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு, அதாவது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்றவங்க பொட்டுக்கல்ல சேர்த்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட்டு அரைக்கணும்னு இல்லை, இது மட்டும் போட்டிங்கன்னா போதும். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 மூடி அளவுக்கு, அதாவது சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைனா பெருசாக இருந்ததுன்னா 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் தேங்காயோட அளவை கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குருமா வைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு கல்பாசி போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, பிரியாணி இலையில் சின்ன பீஸாக 1 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஸ்டார் பூ 1 போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணலாம், லேசாக பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். ரொம்ப அப்படியே எல்லாமே கட் பண்ணி போடணும்ல, லேசாக மட்டும் கீரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது தக்காளி முழுசாக இருக்கட்டும், நல்லா குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஃபைனலாக மீதி இருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா, அரைச்சி வச்ச மசாலா எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லேசாக தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க, வெள்ளை குருமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா நீத்த மாதிரி போயிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். அதாவது இந்த தக்காளி இதெல்லாம் முழுசாக இருக்கணும். இதோட எசன்ஸ் மட்டும் இறங்கி இருக்கணும். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் வெள்ளை குருமா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வெள்ளை குருமா நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும்.
ஒரு வெங்காயம் தக்காளி தேங்காய் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த வெள்ளை குருமா செஞ்சிடலாம். இது வந்து நல்லா ரிச்சாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா பூரி சப்பாத்திக்கெலாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.